வினிதா அம்மாடி, எம்கே வீட்டை விட்டு போயிட்டான் போல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானா? வெரி குட் வெரி குட். கொண்டா பாப்போம். வினி, எம்கேவோட சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு தான செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் வீண் போகல. பர்ஸ கூட விடாம வாங்கி வச்சிட்டியா? வெரி குட். ஒத்த பைசா இல்லாம அவனை நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சுட்ட. என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமாடா? ஆமா, போன் எல்லாம் எதுக்கு வாங்கி வச்சிருக்க? இதுலயும் பர்சனல் பிசிலயும் தான் எம்கேவோட பிசினஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓஹோ. கல்யாண வேலையெல்லாம் அவனை பார்க்க வச்சு ஆஃபீஸ் பக்கமே அவனை வர விடாம அவனோட பிசியில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். இப்போ ஃபோனையும் வாங்கிட்டேன். ஒட்டு மொத்தமா அவனோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டேன்னு சொல்லு. ம் அப்புறம் ஏன்டா இப்படி உம்முன் இருக்க? நல்ல சந்தோஷமா சிரிச்சு கொண்டாட வேண்டாமா? நம்மளோட எத்தனை வருஷ கனவு இது. எத்தனை வருஷமா திட்டம் போட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். முதல்ல உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். முதல்ல இந்த வாரம் இரு. ஹலோ அண்ணே. மரகதம், என்னண்ணே குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்னண்ணே? உடனே கிளம்பி சென்னைக்கு வாமா. சென்னைக்கு வரவா? உடனேயா? என்னண்ணே ஆச்சு? நீ உடனே கிளம்பி வாமா. இங்க நேர்ல வா, வந்து சொல்றேன் எல்லா விஷயத்தையும். என்னண்ணே ஆச்சு? எனக்கு பதறுது. என்னண்ணே ஆச்சு? என்ன செய்யறதுன்னே தெரியாம அண்ணே முழிச்சுக்கிட்டு இருக்கான்டா. நீ உடனே கிளம்பி வா. என்னன்னு விஷயத்த மட்டும் சொல்லுங்கண்ணே, நான் உடனே கிளம்பி வர்றேன். நீ நேர்ல வாடா, சொல்றேன். சரிண்ணே, இந்த உடனே ஃப்ளைட் இருக்கான்னு பாக்குறேன், கிளம்பி வர்றேன். வாடா தாயி, சீக்கிரம் வா. சரிண்ணே இந்த உடனே கிளம்புறேனே. நான் மட்டும் வரவா, ரூபாவை கூட்டிட்டு வரவா? நீ மட்டும் வாடா தாயி, அவளுக்கு அங்க வேலை இருக்கும்ல. ஆமா, நேத்து தான் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவ பொறுப்புக்கு மாத்தினேன். சரி, அப்படின்னா அவ அதை பாத்துக்கிடுவா. நீ கிளம்பி வா. சரிண்ணே, நான் இந்த உடனே கிளம்புறேன். வச்சிடுறேன்டா. சரிங்கண்ணே. வினி, மரகத கிளம்பி வர்றா. வந்ததும் நம்மளோட அடுத்த பிளான ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வினி, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம ஜெயிச்சிருக்கோங்கிற சந்தோஷமே உன்கிட்ட இல்லையே. சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். ஆனா உன் முகத்துல அந்த சந்தோஷம் தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. என்னாச்சு இவளுக்கு? எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சாதிச்சிருக்கா, அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட முகத்துல தெரியலையே. என் மக மூத்தவ ரூபாவால செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் ரெண்டாவது மக வினிதா செஞ்சுட்டா. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லையே இவகிட்ட. எம்கே, என்ன உமா? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது என்னால நம்பவே முடியலடா. இப்படியும் நடக்குமா? வினிதா இப்படியெல்லாம் பண்ணுவாளா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எம்கே. கூடவே இருந்த நானே எதிர்பார்க்கல. புகழரசிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. இப்போ புகழும் உனக்கு சொந்தமாயிட்டல்ல? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனி என்ன சொந்தம் பந்தம்னுக்கிட்டு. எப்பவும் போல புகழ் எனக்கு ஃப்ரெண்டு தான். புகழோட ஹஸ்பண்ட் இருக்கார்லடா, வினியோட அண்ணே, அவர் உங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டு தானே? அவங்க அண்ணனுக்குமா தங்கச்சியை பத்தி தெரியல? சொன்னாங்க, நான் தான் கேட்கல. நீ, நான், வினிதா, புகழ் எல்லாருமே ஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ் ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் படிக்க போயிட்டேன். நீங்கள் 3 பேரும் பிஆர் பக்கம் போயிட்டீங்க. ஆனால் எம்கே, நாங்கள் எல்லாரும் அப்போ ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது வினிதா மட்டும் எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பா. ஆனால் நீ மட்டும்தான் அவ கூட க்ளோஸாக இருந்த. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உமா. நாங்கள் எல்லாம் அவளுக்கு பணக்கார திமிருன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ அவளை விட பெரிய பணக்காரன். ஆனால் நீ எங்ககிட்ட ஈகோ இல்லாமல் தான் பழகுவ. அவகிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எதிர்பார்க்க முடியாது. என்னதான் சொல்லு, நீ வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை. நீ அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சப்போ எனக்கெல்லாம் ஷாக் தான். சாரி எம்கே, என் மனசில் பட்டதை சொன்னேன். தட்ஸ் ஓகே, ஃபைன், லீவ் இட். சரி, இப்போ என்ன செய்ய போற? அதான் நிலா அவகிட்ட தான் இருக்கா இப்போ. ஆள் வச்சு எதுவும் கடத்தி வச்சிருக்காளா? என்னன்னு தெரியல உமா. அவ கொடுத்த அட்ரஸ்க்கு போனாதான் தெரியும். நீ அப்படியெல்லாம் லேசில் எதையும் விட மாட்டேயடா. இன்ன வரைக்குமா நிலாவை உன்னால கண்டுபிடிக்க முடியல? நான் எந்த பக்கம் போனாலும் முட்டி மோதி திரும்பி வர்றாப்புல பண்ணிட்டா. நிலா அவ கையில இருக்காங்கும் போது என்னால வினிதாவை ஒரு லெவலுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. பிகாஸ் இவ்வளோ பண்ணவ என் மேல இருக்கிற கோவத்துல நிலாவை ஏதாவது பண்ணிட்டானா? பாவம் நிலா என்ன நம்பி வந்த பொண்ணு. அவளை நான் பத்திரமா பாத்துக்குவேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன் உமா. ஏன் எம்கே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? நீ நிலாவை லவ் பண்றியா? சொல்லுடா, லவ் பண்றியா அந்த பொண்ணு? நான் அப்பவே கெஸ் பண்ணேன். எப்போ?
அந்த பொண்ணுக்கு ஃபீவர்னு என்னை உன் வீட்டுக்கு வர வச்சியே, வந்த இடத்துல அவளுக்கு ஒன்றுன்னு குதி குதின்னு குதிச்சியே என்கிட்ட. நான் கூட அப்போ உன்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி பிஹேவ் பண்ணுற, வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு. நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை எம்கே. என்கிட்ட, புகழரசிக்கிட்ட, வினிதா கிட்ட நீ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுவ. ஆனால் நிலாவையும் உன் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தயங்காமல் அந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசுனேன். அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். அப்புறம் வினிதாவுக்கும் உனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த டைமில் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டேன். நீ சொல்லியிருந்தாலும் எனக்கு அப்போ புரிஞ்சிருக்காது உமா. ஏன் அப்படி சொல்கிற? எங்கள் கூடலாம் நீ பழகும்போது பக்கத்துலேயே உட்காந்தாலும் ஒரு இன்ச்சு தள்ளி தானடா உட்காருவேன். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் ரொம்ப உரிமை எடுத்து பழகுனேன், அதான் கேட்குறேன். அதெல்லாம் ஒரு டைம்ல நானே புரிஞ்சுக்கிட்டேன் உமா. அப்புறம் அதான் அதான் என் காதலை புரிஞ்சுக்கிட்டும் கூட காதலை விட ஸ்டேட்டஸ் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணாதடா. இப்போ என்ன டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ம், சரி, டிவோர்ஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் வாங்கணும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வினியோட உன்னோட சாப்டர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னே வச்சுக்கிடுவோம் இப்போதைக்கு. ஆ, நீ நிலாவை லவ் பண்ணுற, ஓகே. நிலா உன்னை லவ் பண்ணுறாளா? ஆ, இல்லை, எந்த நம்பிக்கையில் இப்போ அவளை பார்க்க போகிறேன்னு கேட்குறேன். என்ன எம்கே ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? உமா, அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. யோசிக்கவே இல்லையா? அப்போது நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்க இப்போ வரைக்கும். ஆ, நிலாவுக்கும் உன் மேலே காதல் இருக்கணும்ல, அவளுக்கும் உன்னை பிடிக்கணும், அவளும் உன்னை லவ் பண்ணுறாளான்னு தெரியணும்ல. ஆமாம், கண்டிப்பாக தெரியணும். ம், சரி, நீ இப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்காத. முதல்ல நிலாவை சேவ் பண்ணுவோம். ஆ, ஓகே. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் விஷ்ணு இருக்கார்ல, அவர் உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், அவர்கிட்ட சொல்லி நிலாவை சேவ் பண்ணுற விஷயத்தில் ஹெல்ப் கேட்கலாம்ல. அதான் வினிதா கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல. நிலாவை அவள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா, சேஃபாக தான் வச்சிருப்பா. இன்னுமா வினிதாவை நம்புற? எனக்கு வேற வழி இல்லை உமா, அவளை நம்பித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தில். நிலாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம்லடா. அப்போது உன் கண்ணு முன்னாடி நிலா சேஃபாக இருக்கிறத பார்த்துட்டாவது உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம்ல. என்னையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்ட. நான் என்ன பண்ணுவேன் உமா? வினிதாவும் என்னோட ஃப்ரெண்ட். அவளை இப்படியெல்லாம் ஒரு நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுறது, அப்படியே இருந்து பழகிட்டேன். அவள் பேசுகிற வார்த்தை ஒன்னொன்னும் அவளோட கேரக்டர் அவ்வளோ டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. எதுக்காக? எல்லாம் இந்த பணத்துக்காகத்தானே. அதான் எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ என்னை ஏமாத்திட்டான்னு இப்போ கூட என்னால் நம்ப முடியல, தெரியுமா? அதான்டா உன்னோட வீக்னஸ் பாயிண்ட். அதை வச்சு தான் அவள் இவ்வளோ கேம் ப்ளே பண்ணியிருக்கா. சரி, போயிட்டு போறா, விடு. ஆனால் ஒன்று எம்கே, என்ன? வினிதா மேலே இவ்வளவு நம்பிக்கையும் இவ்வளவு மரியாதையும் வச்சு அவளுக்காக உன் சொத்து மொத்தத்தையும் தூக்கி கொடுத்த ஒன்றை மாதிரி ஒருத்தன் அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்க. ஆனாலும் அதை அவளுக்கு தக்க வச்சுக்க தெரியல பாரு. உன்னை கோட்டை விட்டுட்டு நிற்கிறா. நீ வினிதா மேலே வச்சிருந்த இவ்வளவு நம்பிக்கைக்கு வினிதா பதிலுக்கு ஒரு 1% காதலை உனக்கு காட்டியிருந்தான்னு வையேன், நீ நேரம் அவளை உள்ளங்கையில் வச்சு தாங்கி இருந்திருப்ப. வெண்ணிலாவை திரும்பி கூட பார்த்துருந்துருக்க மாட்டேன். அது தெரியாமல் நீயும் வினிதாவை காதலிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்க இல்லை? உன்னை சொல்லியும் தப்பில்லை, வினிதாவை சொல்லியும் தப்பில்லை. ஆனால் இத்தனை வருஷம் கூட இருந்து வினிதாவால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை வெண்ணிலா கொஞ்ச நாள்லயே பண்ணிட்டு போயிட்டா பத்தியா? எதை சொல்ற? இல்லை, அந்த நிலா பொண்ணு காதல்னா என்னன்னு உனக்கு புரிய வச்சிருக்கால, அதை சொல்கிறேன். ம், உண்மைதான். நான் தாலி கட்டும்போது கூட என் பக்கத்துலேயே நிலா உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்தது. அட பாவி, அப்பவாவது கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம்லடா. அந்த ஸ்டேஜில் அந்த பதட்டத்தில் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உமா. அப்புறம் எப்போ தாண்டா ஃபீல் பண்ண? அது அது சும்மா சொல்லு, முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமேல் முக்காடி எதுக்கு? இல்லை, வினிதா என் பக்கத்தில் வந்து நின்னாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னால் வினிதாவை சின்னதாக ஒரு டச் கூட பண்ண முடியலை. அப்படி நான் ஏதாவது அவளை க்ளோஸாக அவள் பக்கத்தில் போனாலே எனக்கு நிலா முகம்தான், நிலா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ம், புரியுது. அதைத்தான் நான் ஹாஸ்பிட்டல்லையே கெஸ் பண்ணேன்னு சொன்னேன். எனக்கு தான் புரியல உமா. சரி, பரவாயில்ல விடு. வினியோட உன்னோட சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ. ம், இவளால் நான் தேவையில்லாமல் என் அண்ணன் கூட வேற சண்டை போட்டுட்டேன். உங்கள் அண்ணன் தானே, சமாதானம் பண்ணிக்கலாம் விடு. அவர்லாம் உன் மேலே கோவப்படவே மாட்டார். முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் உமா. விடுடா, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாக போகும். முதல்ல வெண்ணிலாவை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனை போய் பார்ப்போம், உங்கள் அண்ணன்கிட்ட பேசுவோம், சரியா? இல்லை உமா,
என் அண்ணன் முகத்துல முழிக்கிற தகுதியே எனக்கு இல்ல. அப்படிலாம் சொல்லாத. அண்ணன் தம்பினா சண்டையெல்லாம் வரத்தான் செய்யும். என் அண்ணனும் நானும் எந்த விஷயத்துக்குமே சண்டை போட்டதே இல்ல உமா. என் நல்லதுக்காக தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காருன்னு கூட நான் புரிஞ்சுக்காம இப்ப பாரேன் எல்லாத்தையும். சரி விடு. ஆனா ஒண்ணு உமா, என்ன? இல்ல இத்தனை வருஷமா நான் நேர்மையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து ஒரே நாள்ல என்னை விட்டு போயிடுச்சு. நீ தான் கொடுத்துருக்க. சரி எப்படினாலும் இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல இல்ல. சரி சொல்லு. ஆனா தப்பான வழியில இத்தனை சொத்தையும் வாங்கின வினிதாக்கு அது எப்படி நிலைக்கும்? அது எப்படி நிலைக்கும்? நிலைக்காது. அதை வச்சுக்கிட்டு அவளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? உன்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா அதை பறிச்சிருந்தா கூட அவள் சந்தோஷப்பட்டிருந்திருப்பா. ஆனால் நீயா தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க பார்த்தியா? அந்த குற்ற உணர்ச்சி அவளை ஒவ்வொரு நாளும் தூங்க விடாமல் கொல்லும் பாரு. இனிமேல் அவளால் நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக ஒரு வாய் சாப்பிட முடியாது. பாரு, அவள் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்க போறா. வினிதா கிட்ட நீ ஏமாந்து போய் தோத்துட்டதான் நினைக்காத எம்கே. தோக்கிறதுக்காக பிறந்தவன் இல்லை இந்த எம்கேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸான எங்களுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். உன்கிட்ட தோத்தது அந்த வினிதா தான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து படித்தோம். உன்னை ஒரு சப்ஜெக்டில் கூட ஒரு மார்க் முந்த முடியாமல் நாங்கள்லாம் எவ்வளவு கோவப்படுவோம் தெரியுமா உன் மேலே? அதே தான் அவளும் சொன்னான். அதான் எம்கே வந்துட்டோம். இந்த வீடான்னு பாரு. உங்ககிட்ட தானே உமா அட்ரஸ் இருக்கு? அதான்டா, இந்த தெரு தான் போட்டிருக்கு. ஆனால் எம்கே இது குடியிருப்பு ஏரியா மாதிரி தெரியுது. ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்குடா. ஒரு பொண்ணு கடத்தி வச்சிருக்கிறதுன்னா இங்கே எப்படிடா வச்சுருப்பாங்க? அதானே. இந்தான்னு சென்னையை தாண்டி காஞ்சிபுரம் பக்கத்துலேயே வந்துட்டோம். நான் கூட சென்னைக்கு அவுட்டர்னதும் ஏதோ ஆளே இல்லாத எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். இங்கே பாரு, நம்பர் 7. இதே அந்த வீடு தான்டா. நிறுத்து. எம்கே அந்த வீட்டு வாசலில் ஏற்கனவே ஒரு கார் நிற்கிது. நம்ம இங்கேயே நிறுத்திடுவோமா? சரி, போகிற வரவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக நிறுத்து. இங்கே நிறுத்திட்டு நம்ம நடந்து போவோம் என்ன? ஓகே. இப்படி கசகசன்னு கசரிக்கிட்டு இருந்தாலும் சரிப்பட்டு வராது அண்ணாச்சி. முடிவாக ஒரு விலையை சொல்லுங்க. அதாம்மா, குன்னூர்ல இப்ப சதுர அடி 12,000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நீங்களே 4 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க தான். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். புது மனன்னா அந்த விலைக்கு போகுது. இது கட்டின வீடு தானே. கட்டின வீடுன்னா அப்ப கட்டுமான பொருள் எல்லாம் சேர்ந்து இன்னும் டபுள் அவ்வளவு ஆகும். அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படின்னா அண்ணாச்சி அது புது வீடா இருக்கணும். இது கட்டி 5 வருஷம் ஆச்சே. நீங்க இங்க வந்து 5 வருஷம் ஆச்சுல்ல? 5 வருஷமெல்லாம் ஒரு கணக்கா? அண்ணாச்சி, ஊர் நிலவரம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. கட்டி புது வீடா வச்சிருந்தா தான் அந்த வீட்டுக்கு மவுஸ் அதிகம். நீங்க குடி வந்து ஒரு நாள் ஆனா கூட அது பழைய வீடு தான். இப்படி பேசுனா எப்படி? சரி, முதல்ல வீட்டை போய் சுத்தி பாருங்க. பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். நீங்க விலையை சொல்லுங்க. விலை கட்டுப்படி ஆனா தான் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறதா எங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கு. நாங்க வாட்டுக்கு வந்து பார்த்து எங்களுக்கு வீடு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் நீங்க சொல்றதுக்குள்ள நாங்க தலையாட்டுற மாதிரி ஆயிரும். எனக்கெல்லாம் இப்ப வீடை விற்கணுங்கிற அவசியமே இல்ல. இருந்தாலும் விற்கிறேன், பாத்துக்கங்க. ஆமாமா, ஊருக்குள்ள அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க. கடன் தலைக்கு மேல ஏறி போச்சு, அதனால தானே விற்கிறீங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க போல. அப்புறம் என்ன, நான் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? இந்த ஊருக்குள்ள 4-5 வீடு கட்டி வாடகைக்கு விட்டு மாசம் மாசம் வாடகை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அப்ப எவ்வளவு திராணி இருக்கணும் எனக்கு? அது நீங்க பேசுற பேச்சிலேயே தெரியுதம்மா. அதான் சொல்றேன், கசகசன்னு பேச வேண்டாம். முடிவா ஒரு ரேட்டை சொல்லுங்க. சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 85 லட்சம் ஃபைனல். 85 லட்சமா? என்னங்க இவ்வளவு சொல்றாங்க? அவ்வளவு பணம் இருக்குமா? அவ்வளோ பணம் இல்லடா, கஷ்டம் தான் புரட்டுறதும். இப்பதானே எஸ்டேட்டும் வாங்கியிருக்கோம். 85 லட்சமா? ஆமாம்மா, 3 பெட்ரூம் இருக்குமா. ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், 3 பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம். எப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன் தெரியுமா? கட்டுறதுக்கு மட்டுமே எனக்கு 1 கோடி ஆச்சு. ஆமா, அப்படியே அடிச்சு விடாதீங்க என்னாச்சி. இந்த வீடை கட்டி 5 வருஷம் ஆகுது. அப்பெல்லாம் கட்டுமான பொருளோட விலையெல்லாம் அவ்வளவு அதிகமா கிடையாது. இப்பதான் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுக்கு பாதி தான் சென்ட்ரிங் போட்டிருக்கீங்க, மீதி பாதிக்கு ஓடு தான் போட்டிருக்கீங்க. ஓட்டு கடையில அட்டை அடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த வீடு நீங்க சொல்ற விலைக்கு வாங்கினா நாங்க ரிப்பேர் பண்றதுக்கே பல லட்சம் செலவு பண்ணணும் போலயே. அப்படியெல்லாம் இல்லம்மா. இந்த பார்த்தாலே தெரியுதே. என்னத்தையாவது சொல்லாதீங்கம்மா. பார்த்து பார்த்து கட்டின வீடு. பார்த்து பார்த்து கட்டின வீடு தான். நானும் இல்லைன்னு சொல்லல. நியாயமா ஒரு ரேட்டை சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கும் வீடை வித்து ஆகணும், எங்களுக்கும் வீடு வாங்கி ஆகணும். அப்படிங்கிறப்ப நம்ம 2 பேரும் ஒரு சமரசத்துக்கு வந்துக்கிட்டா நல்லது. நீங்க மனம் வாங்கின விலை, வீடு கட்டுமானத்துக்கு ஆகின செலவு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்து ஒரு ரேட்டை சொல்லுங்க. அது எங்களுக்கு நியாயமா பட்டா நாங்க வாங்கிக்கிறோம். ஊருக்குள்ள இந்த வீடை வாங்குறதுக்கு எத்தனை பேர் நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க தான் இப்படி கசரிக்கிட்டு இருக்கீங்கம்மா. சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு 65 லட்சத்துல முடிச்சிருவோம். 65 லட்சமா? அடிமாட்டு விலைக்கு கேக்குறீங்களேம்மா, சரிப்பட்டு வராது. 'நீங்க சொல்ற விலை எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. எங்களுக்கு மட்டும் இல்ல, யாருமே இந்த விலைக்கு இங்க வாங்க மாட்டாங்க.
யாராவது வெளியூர்ல இருந்து வந்து ஏமாந்து வாங்கினாதான் உண்டு. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? சரி, அவர் ஃபைனலா எவ்வளவு சொல்றாருன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்க. தம்பி, உங்களுக்கு தான் வீடா? ஆமாங்க சார். ஒரு 75 லட்சம்னா முடிச்சுக்கிடலாம் தம்பி. தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம வேற ஏதாவது நல்ல வீடு இருக்கான்னு பாப்போம். சரிங்கம்மா. அவசரப்பட வேண்டாம், நம்ம நல்ல வீடா பார்த்து நிதானமா வாங்குவோம். சரிம்மா, ஓகே. அவ்வளவுதான், வாங்க. ஊருக்குள்ள வேற வீடு ஏதாவது விலைக்கு வந்தா நான் சொல்றேன், வாங்க கிளம்புவோம். என்ன அவ்வளவுதானா? நீங்க சொல்ற விலைக்கு எனக்கு கட்டுப்படி ஆகாதும்மா. 75 லட்சம்னா முடிச்சுக்கிடுவோம். இல்ல, அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. சரி, அப்படின்னா பாப்போம், போயிட்டு வரோம். தம்பி கிளம்புவோம். சரிங்கம்மா. மனு வா. இவ்வளவு விலை சொல்றாரு. விலைவாசி அப்படி இருக்கு, வேற என்னடா பண்றது? நான் டபுள் பெட்ரூம்னு நினைச்சேன், பார்த்தா 3 பெட்ரூம்ங்கிறாரு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி விலை கூட தானே செய்யும். சரி, அப்ப என்ன பண்றது? வேற வீடு ஏதாவது இருந்தா பாப்போம். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? நான் காரை விற்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். கேட்டிருக்கேன், அது ஒரு 40 லட்சம் வரைக்கும் போகும். ஆத்தாடி, அப்ப மிச்ச காசுக்கு? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, ஆனா அதை எஸ்டேட் மெயின்டெனன்ஸ்க்கு வச்சிருக்கேன். வீடு வாங்குறதுக்கு அந்த காசை போட்டுட்டேன்னா அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு காசு இல்லாம போயிட்டா கஷ்டம். இல்ல, தொழில் தான் முதல்ல முக்கியம். அதுக்கு காசு நமக்கு எப்பவும் ரெடியா இருக்கணும். வீடு கூட கொஞ்சம் பார்த்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரிடா, வேற வீடு பாப்போம், அமையாமலா போகும். இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாமா? என்னடா? என் நகை ஒரு 10 பவுன் இருக்கு. இப்போ தங்கம் விலை ரொம்ப அதிகமாக தானே இருக்கு. எல்லாமே புது நகை, கல்யாணத்துக்காக வாங்கி வச்சது. 10 பவுனையும் அப்படியே வித்துட்டா அது ஒரு 10 லட்சம் பக்கத்தில் கிடைக்காது. டேய், அது ஓ நகைடா. ஏன் நகைனா இப்போ என்ன? நீங்க வீடு வாங்கினா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் அங்கே வந்து கொடுத்தேன்னு நடத்த போறேன். அதுக்கு என்ன? அதான் பேங்க் லாக்கர்ல சும்மா தானே வச்சிருக்கோம், அதை எடுத்து வித்துட்டா தங்கம் விற்கிற விலைக்கு திரும்ப வாங்க முடியுமாடா? அதெல்லாம் வீடும் தான் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. நீங்க ஒரு 40, இந்த நகையெல்லாம் வித்தா ஒரு 10, அப்படினாலும் 50 தான் வருது. இவர் 75 லட்சம் சொல்றாரு, மீதி 25 லட்சத்துக்கு எங்க போறது? அந்த ஐடியாவே வேண்டாம், வீடு வேற வீடு பார்க்கலாம். நம்ம நினைச்சதை விட இந்த வீடு கொஞ்சம் பெருசா இருக்கு, அதான் இப்போ பிரச்சனை. அப்ப இதை விட கொஞ்சம் சின்ன வீடா பார்த்தானா காசு கட்டுப்படி ஆயிடும் என்ன? ஆமாடா, அவ்வளவுதான், வேற வீடு பார்ப்போம் என்ன. சரி போமா, நான் உன் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு போட்டா? இல்ல, நான் ஓனர் அம்மா கூட போறேன், அவங்க அங்க நிக்கிறாங்க பாருங்க. ஆமாடா, அதுவும் சரிதான், நீ அவங்க கூடயே போ, நான் கிளம்புறேன் என்ன. சரி, வேற வீடு பாப்போம் என்ன, மனசு தளர விடாதீங்க. சரிடா, சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இல்லாட்டி பக்கத்துல ஊர்ல வேற எங்கேயாவது பாப்போம். போலாமா? சரி, வாடா வா. எம்கே, வாசல்ல லேடிஸ் செப்பல், ஜென்ஸ் செப்பல் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தா வெண்ணிலாவை கடத்தி வச்சிருக்கிற மாதிரியே தெரியலையேடா. எனக்கும் அப்படித்தான் தெரியுது உமா. இவ்வளோ பரபரப்பா இருக்கிற ஏரியாவில் அது எப்படி நடக்கும்? அதான் எனக்கும் தெரியல. சரி, உள்ள போய் பாப்போம் வா. உமா, நீ கிளம்பு. எனக்காக இவ்வளோ தூரம் நீ வந்ததே பெரிய விஷயம். உனக்கு சர்ஜரி ஏதாவது இருக்கும்ல? இல்ல, சர்ஜரிலாம் இன்னைக்கு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஈவினிங் ஒரு டெலிவரி கேஸ் மட்டும் இருக்கு. அப்படின்னு நீ முதல்ல கிளம்பு, உன்னோட டியூட்டியை பாரு. உன்னை எப்படிடா தனியா விட்டுட்டு போறது? நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்லதான், இல்ல நீ இருக்கிற நிலைமையில எப்படி இப்போ உள்ள போனா அங்க என்ன சிச்சுவேஷன் தெரியல. நான் பாத்துக்கிறேன் உமா, உன் வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக நீ இவ்வளவு தூரம் வந்ததே போதும். நீ கிளம்பு, உன் டியூட்டியை பாரு. எம்கே, சொல்றது கேளு உமா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சாப்பிட்டியாடா ஏதாவது? நான் அதை கூட கேட்கல. சாப்பிட்டேன். நிஜமா உன் முகத்தை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியல. நான் சாப்பிட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இப்ப கிளம்புனாதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ டியூட்டிக்கு போறதுக்கு சரியா இருக்கும். போ, டெலிவரி கேஸ்னு வேற சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாத இங்க இருந்து ப்ளீஸ், எனக்காக. நான் சொல்றேன்ல, கிளம்பு. சரி, ஓகே, பாத்துக்கோ. நீ இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்க, மறுபடியும் டிரைவ் பண்ணிருவியா? முக்காவாசி நீ தானடா ஓட்டுன. முதல்லையும் கடைசியிலையும் தான் கொஞ்சம் நான் ஓட்டினேன். நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, பாத்துக்கோ. டேக் கேர், கிளம்பு. நான் சொல்லணும் அதான் உனக்கு. சரி, ஓகே, நானும் பார்த்து பத்திரமா இருக்கேன், நீ கிளம்பு. சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு என்ன. ஏய், உன் போனை வேற அவகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னேன், எப்படிடா கால் பண்ணுவ? நான் பண்றேன், உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீ கிளம்பு. நம்பர் எல்லாம் போன்ல தானடா இருக்கும். நீ ரொம்ப யோசிக்காத, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீ கிளம்பு. சரி, ஆனா எனக்கு உன்னை விட்டுட்டு போறதுக்கே மனசு இல்ல. நான் உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லட்டா? ஒத்த வாங்குவ, நீ கிளம்பு. சரி, கோவப்படாத, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிடு. நீ உள்ள போ. ஷியோர், போகத்தானே போறேன். சரி, போ. இவன் சொல்றான்னு இவனை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உள்ள முதல்ல அவன் போயிட்டு வரட்டும், அது வரைக்கும் நிற்போம். வந்தது வந்துட்டோம், அப்படியெல்லாம் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே ஆஃபீஸ்க்கு வந்திருப்பேன்ல சார்.
இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல வெண்ணிலா, பர்சனல் விஷயம். பர்சனலா? சரிங்க தம்பி, எதுவானாலும் பேசுவோம். குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? டீ போடட்டுமா இல்ல காபி போடட்டுமா? இல்ல பெரியவங்க, நீங்க முதல்ல உட்காருங்க. ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன் தம்பி, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சரி சொல்லுங்க. அது என்னடா, பார்த்து பழகுன கொஞ்ச நாள்லயே இப்படி எல்லாம் கேக்குறானேன்னு நினைச்சிடாதீங்க. என்ன தம்பி, எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க நீங்க. என் உயிரை காப்பாத்தி என் பேத்திக்கு உங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்து, இந்த என் மகனுக்கும் உங்க ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்து எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க எங்க குடும்பத்துக்கு. உங்களை போய் நாங்க தப்பா நினைப்போமா? இல்ல அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் எனக்கு. நான் முதல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது எடுத்து செய்யறதுக்கு பெரியவங்க யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் விவரம் கேட்டு எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி. அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட கூடாது. நீலா, முத்து, உங்க பேத்தி வெண்ணிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் பாட்டி. அதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட.